வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பிக் பாஸ் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒயில்ட் கார்டு கண்டஸ்டன்ட் வந்திருக்க ஃபஸ்ட்டு வீக்கு. ஒயில்ட் கார்டு கண்டஸ்டண்ட்டாக 4 பேர் உள்ளே வந்திருக்காங்க. அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரஜனோட ஒய்ஃப் சாண்ட்ரா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சீரியல் ஆக்ட்ரஸ் 2 பேர் வந்திருக்காங்க. அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அமித் பார்கவ் வந்திருக்காரு. அப்புறம் வந்து ஆக்ட்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா திவ்யா பாரதி உள்ளே வந்திருக்காங்க. உள்ளே வந்தவொடனே பார்த்திங்கன்னா நம்ம பிரஜன் அவங்க ஒய்ஃப் சாண்ட்ராவும் பார்த்திங்கன்னா தாறுமாறாக வந்து எல்லோரையும் வந்து கேள்வி கேட்டாங்க. எல்லாருமே வந்து அவங்க பேசும்போது ரூடாக இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாங்க. பட்டு வெளியில் வந்து மக்கள் என்ன கேட்கணும்னு நினச்சாங்களோ அதை தான் வந்து அவங்க கேட்டாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அது என்னோடய தனிப்பட்ட கருத்து. உங்களோட கருத்து என்னன்றது கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒயிட் கார்டு கண்டஸ்டன்ஸ்க்கு வந்து கேம் வச்சாங்க. அந்த கேமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம திவ்யா பாரதி வந்து வின் பண்ணியிருக்காங்க. திவ்யா கணேசன் வந்து வின் பண்ணியிருக்காங்க. அவங்க தான் வந்து இந்த வாரத்தோட தலையாக இருக்காங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா நேற்று வந்து பேசும்போதே வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னால், யார் வந்து இங்கே வந்து அவங்க கருத்தை வந்து சொல்கிறதாலும் யாரோ ஒருத்தர் சொல்லி முடித்ததுக்கப்புறமா மற்றவங்க வந்து அவங்க கருத்தை சொல்லுங்கள், பேசிகிட்டு இருக்கும் போதே நடுவில் வந்து பேசாதீங்க, நாகரிகமாக இல்லை அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாங்க. இந்த மாதிரி அவங்க வந்து அவங்க பேச்சு தோரணை வந்து பார்த்தாலே தெரியுது. அவங்க வந்து எல்லாருக்கும் பேசுறதுக்கும் மரியாதை கொடுப்பாங்க. இந்த வீடை வந்து ஒரு நல்ல ஒரு இதுக்கு கொண்டு போவாங்க அப்படின்றது வந்து அவங்க பேச்சையும் அவங்க ஆளையும் பார்த்தா தெரியுது. இந்த வாரம் வந்து அவங்க தலையாக இருக்காங்க. பார்ப்போம் இந்த வாரம் வந்து எப்படி இருக்குது, அவங்க எப்படி வந்து பிக் பாஸ் வீட்டில் இருக்க ஆளுங்க எல்லாரையும் வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க, எப்படி பிக் பாஸ் வீட்டை கொண்டு போகிறாங்க அப்படின்றது இந்த வாரம் அவங்க தலையாக இருக்கிறத பார்த்து தான் தெரியும். இந்த சூழ்நிலையில் வந்து பார்த்திங்கன்னா பழைய கண்டஸ்டன்ஸ் வந்து புதுசாக வந்திருக்க ஒயில்ட் கார்டு கண்டஸ்டன்ட் மேலே வந்து கோவத்தையும் வஞ்சத்தையும் வழக்கம் போல் வந்து ஒருத்தர் குறை சொல்கிறதையும் எல்லாத்தையும் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து இவங்க பொருட்படுத்துகிற மாதிரி வந்து தெரியல. 4 பேருமே வந்து ரொம்ப அழுத்தமான ஆளுங்களாக தான் வந்து இருக்காங்க. ஸோ இனி வரும் காலங்களில் பிக் பாஸ் வீட்டில் வந்து இவங்க வந்து பழைய கண்டஸ்டன்ஸ் வந்து எப்படி இவங்கள வந்து அணுகுறாங்க, இவங்க வந்து அவங்க வைக்கிற குற்றச்சாட்டு வந்து எப்படி கடந்து போகிறாங்க அப்படின்றத பார்ப்போம். இந்த மாதிரி மேலும் வீடியோஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வெல்கம் டு மை சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, நன்றி.